எவற்றில் நாம் மனத்தெளிவுள்ளவன்? முதலாவது, எவற்றில் நான் மனத்தெளிவுள்ளவனாயிருக்கிறேன்? முதலாவது சொல்றார், எண்ணத்தில் மனத்தெளிவு. எண்ணத்தில் மனத்தெளிவுள்ளவராயிருங்கள். ஏன் எண்ணத்தில் மனத்தெளிவு? எண்ணம் தான் நம்மை பாவத்துக்குள் கொண்டு போகிறது. எண்ணம் தான் நம்மை பரிசுத்த குலைச்சலாக்குகிறது. எண்ணம் தான் என்னை தேவ கோபத்துக்கு சொந்தக்காரனை மாற்றும். இந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுவேன். எண்ணம் தான் என்னை தெளிவற்றவனை மாற்றுவது. எண்ணம் தான் பரிசுத்தத்தை குலைத்து பாவத்துக்குரிய மாற்று. எண்ணம் தான் என்னை தேவ கோபத்துக்கு சொந்தக்காரனை மாற்றும். எப்படி வேதம் சொல்ல இருக்கிறது? இதற்கு பவுல் சொல்கிற ஆலோசனை ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது. ரோமர் 12:3, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவராயிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், தன்னை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவரவருக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவர்களாயிருங்கள். அப்ப தேவன் சொல்றார், என்னை குறித்து ஒரு எண்ணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். யோவான் சொன்னான், நான் யார்? நான் வழியை ஆயத்தம் பண்ணுகிறேன். இறைவன் சொன்னான், யார்? தேசத்தை கட்ட ஆண்டவர் சில தேவையில்லாத கலைக்க, ஆண்டவருக்காய் சில காரியத்தை நாட்ட, அவருக்காய் கர்த்தருக்காய் மகிமைப்படுத்த சேர்க்க. அப்ப தேவன் ஒவ்வொருவரை குறித்து என்ன? ஹலோ, எல்லாரையும் குறித்து இங்க வந்திருக்க ஒவ்வொரு குறித்து கர்த்தர் ஒவ்வொரு எண்ணம் வைத்திருக்கிறார். அந்த எண்ணம் மாறக்கூடாது. அது நிறைவேற என்றால் நம் எண்ணத்தை கர்த்தருக்குள் சிறையாக்க. ஆகவேதான் சொல்ல இருக்கு, எண்ணம் தெளிவு உண்டாகும். ஏனென்றால் பாவம் நம்மை ஆளுவதற்கோ அல்லது பரிசுத்தம் குலைவதற்கோ தேவ கோபத்து சொந்தமாவதற்கு எண்ணம் நமக்கு தடையாய் மாறிவிடும். உதாரணம் சொல்கிறேன், என் வாழ்வில் பெருமை வளர்வதற்கு காரணம் எண்ணம். கொஞ்சம் லேச வெள்ள தோலான ஒன்னாயிடும். என்ன மாதிரி அழகியா சின்னதுல மூக்கெல்லாம் வழிஞ்சிருக்கும். கொஞ்சம் பெருசான அழகாக ஆயிடும். 10 பேர் பார்த்தோன்னு அப்பதான் நிறைய ஷூட் பண்ணும். ரொம்ப தெரியுமா என்ன? நம்மளா தான் தொலைச்சிட்டோம். நம்ம மாற்றி ஆண்டு பிள்ளைய மாறிட்டோம். இன்னும் அதுல கொஞ்சம் கைட்டி போட்டுருக்காங்க. அமைதியா இருக்கீங்க, மாற்றி போட்டு வேதம் சொல்ல இருக்கு. ஏங்க கொஞ்சம் தெளிவா வர பாருங்க. எண்ணத்தில் கெட்டு போனவன் யார் தெரியுமா? தியானம் புத்தகம் தானியேல் 3ஆம் அதிகாரம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 30 வசனத்துல நேபுகாத்நேச்சார் யாருங்க? அவன் சொன்னா, நான் கட்டுகிறவர் கர்த்தர். எந்த வீடும் ஒருவரால் கட்டப்படும், எல்லாவற்றையும் கட்டுகிறவர் கர்த்தர். இந்த பூமியை கட்டினவர் அவர், வானத்தை கட்டினவர் அவர், அவன் பொருட்களை கட்டி அந்த இடத்துல வைத்தவன் கர்த்தர். பூமி வானம் எப்படி, கோள்கள் எப்படி நிற்கிறது யாருக்கு தெரியாது, சூரியன் எப்படி நிற்கிறது யாருக்கு தெரியாது, அவர் கட்டி வைத்திருக்கிறார். ஆனா இவன் சொன்னா, நான் கர்த்தர் கட்டாவிட்டால் கட்டுற பிரயாசம் அது உழுதுன்றாரு. ஆனா கர்த்தர் கட்டுவது இன்னவர்களும் விழல. 2020 வருஷம் அதுக்கு முன்னாடி என்ன வருஷம்? அது முன்னே 2000 வருஷம் முன்னாடி போச்சு. அப்போ 4020 வருஷம் மேல போயிடுச்சு. இன்னும் விடலையே. நம்ம கட்டி வைக்கிறோம், மேல ஊதி கீழே வந்து செருப்பு கட்டி வைக்கிற செருப்பு தானே ஊது பேய் தள்ளிடுச்சா நினைக்கிறோம். இல்ல இல்லம்மா, அது ஒண்ணுமா எலி போயிருக்கோமா நம்ம எப்படி கட்டதுல விடுது போது. ஆனா வேதம் சொல்ல இருக்கிற தேவன் சொன்ன, நான் கட்டின மாவின் அல்லவா. அந்த எண்ணம் அவன் வாழ்க்கையில் நான் இருக்கும்போது வேதம் சொல்ல இருந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும் பொழுதே கட்டவன் அடித்தான். கோபத்து சொந்தக்காரமானா பெருமை அவனுக்கு வந்ததா? கோபத்து சொந்தக்காரமானா அவர் என்ன எடுத்து போயிட்டான்? தகாத இடம் மிக மிருகமானான். அழகான டேபிள் உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய ராஜா தரையில் மேயும். தகுதி எடுத்ததா? அந்தஸ்து இருந்ததா? விதி இருந்ததா? வேதம் எல்லாம் நடந்தவா? எண்ணம் அவனுடைய வாழ்க்கையை குலைத்துப்பட்டது. எண்ணம் அவன் வாழ்க்கையை அழித்துப்பட்டது. இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கர்த்தர் நீ நான் எண்ணத்தில் தெளிவுள்ளவளாக இருக்க வேண்டும். எண்ணங்கள் நம்மை ஆளக்கூடாது. எண்ணத்தை மிஞ்சி எண்ண விடாதீர்கள். ஆண்டவரே, எனக்கு இந்த கிருபையா இந்த வாய்ப்பு கொடுத்தீங்க. அந்த ஓட்டத்தை நான் பொறுமையோடு உள்வாங்குவேன். நான் யாரும் கம்பேர் பண்ண மாட்டான். யாரும் எனக்கு மெஷர் கிடையாது. என் மெஷர் நீ தான். என் அளவுகோல் நீ, என் அந்தஸ்து நான் பார்க்க வேண்டிய அடித்தளமோ நீங்க தான். நோக்கி பிழைப்பார்கள்
நோக்கி பிரகாசம் அடைந்தார். அம்மையும் நோக்குகிறேன், மாலையில பிரகாசம் அடை. எனக்கு அந்த போதும் முகமே பிரகாசித்த அந்த கிருபைக்குள் வாருங்கள். வேற யாரையும் சேவை அவ்வளோ அப்படித்தான் இருக்கு. நம்மள மாத்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம மாத்தாங்க, நம்ம கூட தான் வேலை, நம்ம மாதிரி இதே சாப்பிடுறதா. ஆனா அவங்க மாத்திரம் எப்படி இருக்கிறாங்க கம்பேர் பண்ணாங்க. ஒரு நாள் ஒன்று உயர்த்துவோம். அவர் ஒருவரை யாரும் தாழ்த்துகிறது சிறிவன புழுதியில் குப்பில் உயர்த்தின தேவன் அல்லவா? அவர் ஒன்றும் உயர்த்த மாட்டாரா? உயர்த்த மாட்டாரா? உயர்த்துவார். கவலைப்படாது. அவர்கிட்ட அமர்ந்திருந்தா ஏசே அழகா சொல்றாரு, கழுகு போல உயரும். யாரும் பறக்க முடியாத ஹைட் கொண்டு கத்த கொண்டு போயிடுவார். மாம்ச முயற்சி அற்ப புரோகிதம், அது கீழே விழுந்துடும். ஆனா கத்தர் உயர்த்தோன்னு எவனாலும் தள்ளப்படி அந்த மகிமையை கத்தர் கொடுக்க காத்து செய்யும் ஒரே ஒரு காரியம், எந்த வீடு விஜயனாலும். ஆமென், அல்லேலூயா. ஓமையில ஒரு மனுஷனை பத்தி ஓமையில கத்தர் இயேசு சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20 வசனம். அவன் சொன்ன வார்த்தை ஓமை சொல்றார். அவர் ஐஸ்வர்யவான். அவர் யார்? ஒரு ஐஸ்வர்யவான். அவன் நிலம் நன்றாய் விளைந்தது, அழகாய் விளைந்தது. சொன்னா, நான் என் களஞ்சியத்தை எடுத்து கட்டி பெரிதாக்கி சொன்னா, நான் இனிமேல் கஷ்டமே படாமல் திருப்தியா சாப்பிட்டு சொல்லி தன் மாத்துமா ஆழ்த்தும் மனசை பார்த்து சொல்றான். என்ன வைக்கிறேன்? நான் கட்டி, நான் பிழைச்ச, நல்ல பலன் வந்துச்சு, நல்ல அறுவடை, நான் பெரிய களஞ்சி கட்டி என் வாழ்நாள் நான் யார் தாய்விழா வாழப்போம். என்ன கர்த்தரோட பார்த்து சொன்னான், மதிகேடனே, இன்று ராத்திரி உன் ஜீவன் எடுத்துக் கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்தவள் யாருக்கு? அவர் ஐஸ்வர்யவான். ஆனா ஆண்டவரோட பார்த்து சொன்னாரு, பணக்காரனை கூப்பிடல, அறிவில்லாம உங்களை பார்த்து சொன்ன தேங்க்ஸ் மாஸ்டர் சொல்லுவீங்களா? ஹலோ நதியா, முட்டாள், முட்டாளி போக முடியுமா? நல்லா சொல்லுங்க ஐயா, திட்ட நல்லா தான் இருக்கு சொல்லுவீங்களா? எப்போ பார்த்தாலும் திட்டிட்டு தான் இருக்கு சொல்லணும். ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, மதிகேடனே. சங்கர் சொன்ன ஒத்தியா? அது எப்படி என் புள்ளிய சொல்லுவார்? யாரு? அவர் அப்படியே காரணம் ஒத்துக்க மாட்டேன். கத்த சொல்வாரு. அவர் சொல்ற, அவனை பார்த்து ஒரு பெரிய சர்வபல சொல்ற என்றால், நான் நிறைய பார்த்து சில நேரத்தை பார்க்கிறேன். ஒரு பெரிய ஆளு, ஐயா உங்க வாயால பேர் சொல்லுங்கயா, என் பேரு, அது ஒரு பெரிய பெருமை. அவர் என் பேரு சொல்லி கூப்பிட்டாரு. அப்போ சர்வபல பேரு சொல்லணும்ல. ஆனா அவன் பேர் சொன்னாரா? சொன்னா ஐஸ்வரன் பேர் எவனும் பேரு சொல்லவே இல்லை. கத்த லாசரு கூட ஒரு ஐஸ்வரன், அவன் பேரை கத்த சொல்லல. இங்க இருக்கிற வாமையில பேர் கூட கூட சொல்லல. கத்தர் ஒரு பேரை சொல்லு. உன் பேர் அவன் வாயில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் வேற சொல்ல இருக்கு. அவன் வாழ்க்கையில் அவனும் தன் தகுதி எடுத்தான். இன்னும் சொல்ல போனா அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல 4 வசனம் சொல்ல இருக்கிறது, அவன் எண்ணத்தில் தவறினான். யார் அவன்? அனனியா, சப்பீரா. சொன்ன 4 வசனம் கொஞ்சம் அதை வாசிக்கிறாங்க. 4 வசனம். அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருந்தது. அது விற்ற பின்னும் அதன் கிரயம் உன்னிடத்தில் தானே இருந்தது. உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? இப்படிப்பட்ட எண்ணம். என்னது எண்ணம்? அனனியா சப்பீராவோட மரணத்துக்கு காரணம், தேவ கோபத்துக்கு காரணம் சொல்லுங்க. எண்ணம். நான் வேலை எடுத்துட்டு போய் டைம் இல்லை நமக்கு. எண்ணங்கள் ஆட்களை சிதைக்கிறது. ஏவாவை எண்ணம் தான் அடித்து போட்டது. ஆனால் ஒருவன் தன் எண்ணத்தை மாற்றி அவரோடே வாழ்ந்து மரணத்தை காணாமல் உலகத்தோடு வெட்டி கொண்டால் அழிவுண்டு, ஆனால் அவரோடு வெட்டி கொண்டால் நிச்சயம் கொண்டு சொல்லி ஏனோக்கு அவரோடு சேர்ந்து வாழ்ந்தான், வெற்றி பெற்று. நீ யாரோடு சேர்ந்த? எண்ணத்தோடு பழக போகிறாயா? எண்ணத்தை உருவாக்குகிற அதிகாரியோடு பழக. எண்ணத்தின் தோற்றங்களுக்கு அதிகாரியா, எண்ணத்துக்கு பிரபலமா, எண்ணத்தை உருவாக்குகிறவராக இருக்கிற சர்வவல்லவரோடு சேர போகிறாயா, அல்லது பிறப்பிக்கப்பட்டவர்களோடு சேருவாய்? பிறப்பித்தவரிடத்தில் சேருவாய். பிறப்பித்தவரிடத்தில் சேருங்கள், நீங்கள் அசைக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் மிக தெளிவுள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். அந்த மகிமை உங்களுக்குள் இருக்கும் என்றால் கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் சொல்லுகிறேன் வேகமா. வாழ்வில் தெளிவுள்ளவராய் முதல் எண்ணத்தில் தெளிவு, இப்போது வாழ்வில் தெளிவு.
தெளிவுள்ளவராய், வாழ்வில் தெளிவுள்ளவராய் இருக்கும்போது கர்த்தர் உண்மையாகவே உங்கள் வாழ்வு மகிமையாய் மாறும். பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்கிற வார்த்தை 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 34 வசனம். 1 கொரிந்தியர் 15:34 வசனம். நீ பாவம் செய்யாமல் நீதி கேட்டு விழித்துக் கொண்டு தெளிந்தவளாய் இருங்கள். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்டு விழித்துக் கொண்டு தெளிந்தவளாய் இருங்கள். சில தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். பாவம் செய்யாமல் நீதி கேட்டு விழித்து வாழ்வை செய்யுங்கள். ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நாம் கிறிஸ்து வாழ்க்கையிலே நாம் தெளிந்த வாழ்க்கை செய்ய வேண்டும். மிக தெளிவுள்ள ஒரு வாழ்வுக்கு சொந்தக்காரை கர்த்தர் அழைத்திருக்கிறார். நாம் அந்த நாட்கள் அறியாமையின் காலத்திலே அவர் கோபத்துக்கு சொந்தக்காராயிருந்தோம், வாக்குத்தத்தத்துக்கு அந்நியராயிருந்தோம், காணியாட்சி தூராயிருந்தோம், தேவனற்றவர்களாயிருந்தோம், நம்பிக்கையற்றவர்களாயிருந்தோம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் நம்மை அத்தனைக்கு சொந்தக்காரை கர்த்தர் நாம் தொலைத்து விட என்னது உலகத்தில் ஏண்டா அந்த நிலையை தொலைத்து போட்டால் என்ன நடக்குது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை பாவம் செய்கிறவளாய் நீதிக்கேற்றவளாய் இருக்க முடியாது. எப்படி சொன்னால் நீதியை தேடுங்கள், எல்லாம் கூட நாம் கூட பெறுவதற்கு கர்த்தர் சொல்றார். நீதியை தேடு. நீதியை தேடும் போது தான் உனக்கு எல்லாம் கொடுப்பார். பரலோகத்துக்குரியவள் பூமிக்குரியவள் அத்தனை கர்த்தர் கொடுக்க கர்த்தர் காட்டுகிறார். நாம் எதை தேடுகிறோம்? அந்நேரத்தில் நாம் ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? நாம் ஏன் அந்நேரத்தில் போராடி செபிக்கிறோம்? ஏன் நம்ம வாழ்க்கை அந்நேரத்தில் தடுமாறுகிறோம்? என் சில நேரத்தில் கண்ணீர் வடிக்கிறோம். நாம் நீதியை தேடவில்லை, நீதிக்கேற்றுள்ள விதைக்கவில்லை. நீதிக்கேற்ற வசனத்துக்கேற்றுள்ள உங்கள் வாழ்க்கை விதைகள். ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, அதனுடைய வாழப் போகிறேன், அதுதான் நீதி விதைத்தார். அந்த வசனம் சொல்ல இருக்கிறது, அதற்கு நான் பேசுவேன், அதற்காக நீதி கண்டு வாழ்வது. வசனத்தை சொல்லுவது விட்டு விட்டு வேறொன்றுக்காய் வாழ்வது. நீ நீதிக்கேற்றவராய் விதைக்கவில்லை, தவறாய் விதைக்க. எதை விதைக்கிறோம் அதை அறுப்போம். ஆக இந்த தெளிவுள்ள வாழ்வுக்கு சொந்தக்கார வாழ்வுக்கு விதைக்கிறதை சரியாய் விதைக்கும். ஆவிக்குரிய தெளிவாய் விதைக்குவது கர்த்தரை மகிமைப்படுத்த வல்லவர். ஆகத்தான் பாவம் செய்யாமல் நீதி கேட்டுள்ள விதைகள் தெளிந்தவளாய் என்றால் தேவனை பற்றி அறிவில்லாதவளாய் இருக்கக்கூடாது. மிக தெளிவாய். ஏனென்றால் வேத சொல்லிருக்கு, பாவ வாழ்க்கையில் தெளிவு வேண்டும் என்று சொன்னார். என்ன வேண்டும்? ரோமர் 13 அதிகாரத்திலே 11 வசனம் சொல்ல இருக்கிற வார்த்தை, நம் காலத்தை அறிந்தவளாய் நடக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்விலே வாழ்க்கையில் தெளிவுள்ளவளாய் இருக்க வேண்டும் என்றால் முதல்வர் காலத்தை குறித்த தெளிவு. காலத்தை குறித்து யோசிங்க. நாளைக்கு ஒரு சிலர் தவறு செய்தாங்க, மரண தண்டனை கொடுக்க போறாங்க. எனக்கு இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்கு சொன்னா என்ன நினைப்பா? சார் நம்ம என்ன தூங்கிக்கிறேன் சார் சொல்லுவானா? என்ன சொல்லுவோம்? வாசனப்பா நான் நல்ல பிரியாணி சாப்பிடுங்க, வான்கோழி பிரியாணி சாப்பிடுங்க. சரி என் குடும்பத்தை நான் பார்க்கணும் இல்ல. ஒரு டைம் நான் ஏர்போர்ட்ல பிளைட்ல ஏறி இறங்கினேன் சார். சில ஏற்றுக்கொள்ளதை கேட்பாங்க, சில ஏற்றுக்கொள்ளதை கேட்க மாட்டாங்க. ஆனா விருப்பத்தை சில நேரம் சிலது அதுக்கு மேல பியாண்ட் எல்லைக்கு அப்பால் இருந்தது விரும்ப மாட்டாங்க, நிறைவேற்ற மாட்டாங்க. ஆனா அவன் ஆசை சொல்லுவான். ஆனா வேத சொல்ல வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை தெளிவடைய வேண்டும் என்றால் வேத சொல்லும் முதலாவது நாம் என்ன செய்யணும்? நம்முடைய காலத்தை அறிவு. நான் சொன்ன என்ன சொன்னோம்? என் குடும்பத்தை பார்க்க வேண்டும் அப்படின்டா. உங்கள் காலம் குறுகினது என்று அறிந்தார் சொன்ன ஆண்டவரே, என் காலம் கொஞ்சம் தான். விசுவாசுக்கு தன் காலம் கொஞ்சம் என்று அறிந்து தன்னுடைய முழுவலத்தோடு எல்லாரும் வஞ்சிப்பான் என்றால் நீங்கள் உங்கள் காலம் கொஞ்சம். நான் எவ்வளவு வருஷத்துமா வாழ வேண்டும்? எவ்வளவு பயத்தோடு, எவ்வளவு வருஷத்தோடு, எவ்வளவு உண்மையோடு, எவ்வளவு அற்புதத்தோடு எதெல்லாம் செய்ய முடியும் அத்தனை செய்வதற்கு நீ முயற்சிக்க வேண்டும். ரோமர் 13 அதிகாரம் 11 வசனம், நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்கும். ஐயா, என் வாழ்க்கை காலத்தில் விட்டு நான் எழுதுகிறேன். தூங்குற நேரம் அல்ல, இது ராக்காலம் அல்ல. தேவனுக்காய் வாழ்கிற இந்த கடைசி நேரம். இந்த கடைசி நேரத்தில் நான் உறைந்துவிடக்கூடாது. தேவனுக்காய் என்னை காக்க வேண்டும், என் குடும்பத்தை காக்க வேண்டும், என் பட்டணத்தை காக்க வேண்டும், என் சமுதாயத்தை காக்க வேண்டும், என் ஆவிக்குரிய ஜீவிதத்தை காக்க வேண்டும். விழித்திருங்கள். எதிராளி தூங்கும்போது கலைகளை விளைத்து விடுவார். தப்பான ஒன்று விளைத்து உன் வாழ்க்கையில் வெடிக்கும்போது தவறான ஒன்று உங்களோடு வளர்ந்து இருக்கும். ஆண்டவர் விரும்பாத ஒன்றை வளர விடாதீர்கள், அது உங்களுக்கு ஆபத்தாய் மாறும். ஒரு செடி வளர்றதுக்கு முன்னாடி வேறொரு செடி இருந்தா அந்த செடி என்ன செய்யும்? அதுக்கு போற உரத்துல அது எடுத்துக்கும், அதுக்கு உண்டாக்குற எல்லா சத்துத்தை அது எடுத்துடும். இது வளராது. உங்கள் வாழ்க்கையில வளர முடியும். நீங்கள் ஒருவரே தேவ
சன்னிதானத்தில் வளர்ந்த சாவின் வார்த்தை கர்த்தர் தரைவிடவில்லை. தேவ சமூகத்தில் வார்த்தை வாழ அருமைகள், தெளிவாய் வளருங்கள். உங்கள் வார்த்தையை கர்த்தர் கீழே விட மாட்டார். நீங்கள் சொல்லுகிற தீர்க்கதரிசன கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்கள் குடும்பத்தில் விதைக்கிற வார்த்தைகளை கர்த்தர் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். தேவ வார்த்தையாகிய சன்னிதானம், துதியின் சன்னிதானத்தில் அவர் ஆராதிக்கிற பிரசனத்தில் நீங்கள் வளருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக வேற இங்க வளராது. ஆண்டவரே, ஒரு பிரசனம் வேண்டாம். சிறைச்சாலையில கூட வேதனை மாத்திரை துதியின் மாத்திரை வாழ்ந்தார் பவுல் அவர் கர்த்தர் விடுவித்தார்களா? தேவ பிரசனத்தில் இருக்கிற ஒரு வாழ்க்கை விடுதலையாய் கரங்களை தட்டி கர்த்தர் ஒரு பெரிய இப்படி நடக்கவில்லை. நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கல. இப்பொழுது நமக்கு அது அதிக சமயமாய், ஐயா உன் ரட்சிப்பு மிக சமயமாய் இருக்கிறது. உன் எண்ணத்தினுடைய சரியான காலத்தை புரிந்து கிடப்பாய்ந்தால் உன் ரட்சிப்பை நீ பெற்றுக் கொள்வாய். காலம் சமீபமா? சமீபம் இல்லையா? என்ன காலம் சமீபம்? இயேசுவின் வருகை, உன் கடைசி ரட்சிப்பு நிறைவேற காலம் இருக்கிறது. இந்த காலத்துல நீ உன் காலத்தை இப்படி நடக்கணும்னு ஒரு தீர்மானம் பண்ணி நடந்தேனா உன்னை வருகையில் உன்னை கைவிடவே மாட்டான். சொல்ல, அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வருகிறார். கரமசை எஸ்தரை போல கரமசை. நீ என் பார்வைக்கு அருமையான, உண்மையிலே ஒரு மிக பிரியமான, நீ என்னுடையவள் என்று சொல்லி கர்த்தர் போல உன்னை கரமசைத்து அழைப்பார். அழைத்து சேர்த்துன்னு சொல்றாரு. அவரோடு கூட எவ்வளவு மனவாட்டி, எவ்வளவு மனவாட்டி. உன்னிடத்திற்கு அத்தனை மகிழ்ச்சி அவர் அனுபவிக்க, உன்னால் அவர் சந்தோஷம் அடைய, உன்னால் எல்லாம் புகழ்ச்சி பெற அவர் பக்கத்தில் உட்கார வைப்பார். எபேசியர் 2:7 அவரோடு உட்காரவே. எங்க கீழ்ப்படிவில்லையோ, எங்க உண்மையிலையோ, எங்க தெளிவில்லையோ, எங்க வருஷத்தம் இல்லையோ, அதெல்லாம் நீ மாற்றி விடு. தெளிவுள்ள தேவ பிள்ளையா நீ மாறுங்க. அந்த மகிமையின் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நிச்சயங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனே, இப்படி ரட்சிப்பு சமயமாயிருக்கிற பார்ப்பது அதிக சமயமாயிருக்கிறது. மிக தெளிவுள்ளவர்களாயிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே என்ன செய்யுங்கள்? தெசலோனிக்க புத்தகத்தை சொல்லும்போது சொல்ல இருக்கிற 1 தெசலோனிக்க புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் 5 வசனத்தை வாசிக்கும்போது சொல்லுகிற வார்த்தை, முதல் வசனம் அவர் புத்தி சொல்கிறார். தேவனுக்கு பிரியமும் அவருக்கு பிரியமாய் நடக்கவும் ஆண்டவரும் வாழ்க்கையில் ஒரு புத்தி சொல்கிறார். முதல் வசனத்தை தெசலோனிக்க 4 முதல் வசனத்தில், அன்றைய சகோதரரே, நீங்கள் என்னென்ன பிரகாரம் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும், என்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேர்படி. நீங்கள் கேட்ட இடத்துல நீ இருக்கிறோம், கேட்டபடி இருக்கக்கூடாது. நல்ல கொஞ்சம் வார்த்தையை கேட்டபடி இருக்கக்கூடாது. நல்ல கொஞ்சம் திரும்ப சொல்ல, வார்த்தையை அது தேரணும். எப்படிங்க? எப்படிங்க? ஒரு உதாரணம், ஆண்டவர் 1 தாலந்து கொடுத்தா, 2 தாலந்து கொடுத்தா, 5 தாலந்து. 5 தாலந்து தேடி நான் 10,000 ஆகும். 2 தாலந்து நான் 4 ஆகும். ஆனா 1 தாலந்தை தேடவில்லை, அப்படி வைக்கலாம். அப்போ விலை வாங்கி இருக்கலாம். நீ கர்த்தரோடு இருக்கலாம், கர்த்தர் பிள்ளையா இருக்கலாம், நீ கர்த்தரை சமூகத்தில் எல்லாம் உரிமை இருக்கலாம், கர்த்தரால் கிருபை பெற்றிருக்கலாம். ஆனா அது வளரணும்னா நீ போவது நரகம். நீ போவது நரகம். கர்த்தரின் அதற்காக அதை பெருக வேண்டும். வேதம் நல்ல திருவாசி, அன்றைய சகோதரர்கள் இன்னென்ன பிரகாரம் நடக்க வேண்டும் என்று தேவனுடைய பிரியமாய் இருக்க வேண்டும் என்றும் எங்களால் எங்கள் கேட்டவர் ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேறும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லும். நீ பெருக வேண்டும். சத்தியத்தை சபையில் கேட்பது மாத்திரமல்ல, சத்தியத்தை ஊழியர்களாய் நீங்கள் அறிந்து கொண்டு மாத்திரம் அதில் நீங்கள் வளருங்கள். அது உங்கள் வீட்டில் பிராக்டிஸ் பண்ணுங்க, செயல்படுங்க. உங்கள் புருஷன் முன்பதா, உங்கள் மனைவி முன்பதா, உங்கள் பிள்ளைகள் முன்பதா, உங்கள் பெற்றோர் முன்பதா நடைமுறைப்படுத்துங்கள். நம்ம அழகா கேட்போம், கௌரவஸ்தரா வீட்டில் யாருக்களை பேசுவோம். அவர் ரட்சிக்கிற பல்ல வாச வண்டிக்கு முன்னாடி முத்துக்களை போடக்கூடாது வேதம் சொல்லி மனைவி சொல்லுவாங்க. புருஷன் ரட்சிக்க வரனா வாய் கொடு, வேதம் சொல்லுங்க, வாய் தரேன். கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சில வாய் திறப்பாங்க. அரிசி இல்லை, பருப்பு இல்லை, காப்பி இல்லை, புல் இல்லை, அது இல்லை, வாய் தர எது எது இருக்கோ அதை பேச. இல்லாதது பேசும், இல்லாதது புலம்பாத, இருக்கிறதை கொடு, உள்ளவைகளை கொடு. அல்லேலூயா.
வாழ்க்கையை கத்தருப்படும் இந்த மகிழ்ச்சி. ஆகவேதான் உங்கள் அதை பெருகுங்கள். ஆகவே தான் வேத சொல்ல இருக்கிறது, உங்கள் அவனவன் அந்த 5 வசனம் வாசிங்க. உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாகவும் கனமாகவும் ஆண்டு கொள்ளும்படி அவனவன் தன்னுடைய தன் பரிசுத்த சரீர பாண்டத்தை, யார்? புருஷ மனைவியே, மனைவி புருஷனை, உங்க பிள்ளைகள் பெற்றோரை என்ன பாண்டம்? அதெல்லாம் என்ன பாண்டம்? உதவாத பாண்டத்தை என்ன செய்வீங்க? உதவா சொல்லுங்க ஐயா, குப்பையில போடணும். உதவாத பார்த்து தூக்கி போடும். அப்போ உதவாத பாண்டம் மனைவி தூக்கி போடலாமா? வயசாயிடுச்சு. ஓகே, தலையாடு ஐயா, ராமதாஸ் ஐயா, ரோவே தூக்கி போடலாமா? பிள்ளைகள் சின்னத்துல கீழ்ப்படியாம உதவல, தூக்கி போடலாமா? ஹலோ, நான் அமைதியா இருக்க. எல்லாரும் சின்னதை கட்டில விட்டு யாருக்கிற தூக்கி போடலாமா? என்னங்க, சில படியை தாண்ட மாட்டேங்குது சுவிசேஷத்துக்கா. என்னது அது? பத்தினி தூக்கி போடலாமா? சில பிரேயருக்கு வர மாட்டேங்குது. ஐயோ, அது மோசமானது, என்ன பண்ணலாம்? ஆனால் வேதம் சொல்ல இருக்கிறது, பரிசுத்த பாண்டம் என்று எண்ணி பரிசுத்த தன் சரீரத்தை பரிசுத்த பாண்டம் என்று பரிசுத்தமாகும் கனமாய் ஆண்டு கொள்ளும்படி. ஐயா, பரிசுத்தமும் கனம் அதை ஆள வேண்டும். அதற்காய் தெளிவாய் ஆண்டவரே, நான் தேவ பாண்டம், என் மனைவி, என் பிள்ளைகள் தேவ பாண்டம். அதில் என்ன உண்டாகும்? பரிசுத்தம் உண்டாகணும், கனம் உண்டாகணும், அது தேவ ஆரோக்கியம். இப்படி என்ன, அதை என்றைக்கு வீணாக்கிறாதீர்கள், அந்நியமாய் நினைக்காது. இப்படிப்பட்ட சிந்தனை உங்களுக்கு இருக்கும் என்றால் கர்த்தர் நிச்சயம் உங்களை கனப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மிக தெளிவுள்ள ஒரு வாழ்வுக்கு, ஒரு கனமுள்ள வாழ்வுக்கு சொந்தக்காரை மாறுங்கள் என்றால் மிக தெளிவுள்ள ஒரு காரியம். ஒரு சம்பவத்தை மாற்றி சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்றால் எப்படி நடக்க வேண்டும் ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிக்கலாம் இந்த வசனத்தில். ரோமர் 13ஆம் அதிகாரம், ரோமர் 13 12 வசனம் சொல்லி இருக்கிறது. எப்படி நடக்கும்? இரவு சென்று போயிட்டு, எல்லாம் கவனிங்க, இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாய். ஐயா, தேவன் வருகை சமீபம். இந்த இருண்ட காலம் எல்லாம் போக போகிறது. இந்த இருண்ட பிசாசு நாளைக்கு மாற போகிறது. கர்த்தர் வெளிச்சத்து வாழ்க்கை கர்த்தர் துவக்க போகிறார். அவர் தனது வெளிச்சத்தை முன்னே உங்களுக்கு அனுப்பி எந்த மனுஷன் பிரகாசிக்கிறவரால் உங்களுக்கு வெளிச்சத்தை அவர் ஏற்றி விட்டார். கர்த்தரின் விளக்கை ஏற்றினார், உங்களுக்கு ரட்சிப்பின் விளக்கை கர்த்தர் ஏற்றி விட்டார். இந்த வெளிச்சத்தில் உள்ள வாழ்க்கை பக்குள் இருண்ட காலத்தில் பக்கம் எடுத்துக் கொண்டு வெளிச்சமாகி தேவராஜ்யத்துக்குள் போக போகிறோம். ஆக வெளிச்ச சமயம் பகல்கால சமயம் ஆயிற்று. ஆகையால் அந்தகார கிரியா, இந்த உலகத்தின் கிரி, இந்த உலகம் அந்தகாரத்தில் இருக்கிறது. உலகத்தின் செய்கைகளாகிய பாவங்கள், இச்சைகள், அசுத்தங்கள், மோகங்கள், ஸ்மெரிகள், சண்டைகள், பெருமைகள், எல்லா வாக்கம் எல்லாம் அந்தகாரத்தின் கிரியைகள். அந்தகார கிரியைகளை நாம் என்ன செய்யணுங்க? என்ன செய்யணுங்க? பக்கத்து வீட்டு கதை, கற்பகம், பக்கத்து வீட்டு கதை, அந்த காலத்துக்கு என் கதையே காத்தடி. யார் கதை நம்ம வேணாம்? நிறைய பேருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பக்கத்து கதை. அவன் 4வது பெற்றான், இவனுக்கு 4வது பார்த்தாவே கொண்டாடு. வேதம் சொல்லுங்க, அந்தகார கிரியை தள்ளி விட்டு ஒளியின் ஆயத்தை தள்ளி. ஐயா, நீ ஒளியின் பிள்ளை. ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்தவன் அல்ல, ஒளியின் பிள்ளை. அல்லேலூயா. ஒளியின் பிள்ளை. பிசாசு ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து அந்நிய பாஷையில் தீர்க்கதரிசன வல்லமையை வெளிப்படுத்துவான். அவனுக்கு ஏமாந்து விடாதே. நீ கர்த்தர் ஆவியினால் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறிக்கொள். ஒளியின் பிள்ளையா இருந்தால் உனக்கு பெருமை இருக்கும். ஒளியின் வேஷத்தை தெரிந்த பிள்ளையா இருந்தால் உனக்கு அகந்தைகள் இருக்கும், கர்வங்கள் இருக்கும், கீழ்ப்படியாமல் இருக்கும், விட்டு கொடுக்கும். ஆண்டவர் சொல்வது ஆலயத்தை சரியான செய்ய நீ மனபோல் ஓடுவாய். ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளையா இருந்தால் கர்த்தரை தேடுவாய். அல்லேலூயா. அந்த நிலைமைக்குரிய ஆபத்தை சொல்ல இருக்கிறது. வாழ்க்கை வெளிச்சத்து ஒளியின் ஆயுதத்தை தரித்துக் கொள் என்றால் அப்ப இருளின் ஆயுதம் என்ன? இருளின் ஆயுதம், இருளை பயன்படுத்துகிற ஆயுதங்கள் என்ன? 13 வசனம் சொல்லி இருக்கிறது. களியாட்டு. அப்ப இது என்னது? இருளின் ஆயுதம், களியாட்டு. யோசிங்க, நல்ல கிண்ட எடுத்து பரியாசம் பண்ணோம், பெரியவங்க தானே ஆயிடுவாங்க எல்லாரும். சீட்டு விளையாண்டா இருப்பான், யாரோ வந்து நினைச்சோம் எல்லாரும். அப்ப என்ன ஆட்டு? களியாட்டு. ஹலோ, வரும்போது அது ஊட்டுறான், 4 3 என்னது
அவங்க ஆளுமே தாயமலை வரும்போது வழியில அவன் என்ன பார்த்துட்டு ஐயோ ஐயா ஐயோ ஐயா அவனுக்கு ஆண்டவர் பார்க்கறான், அவனுக்கு தெரியல ஐயா பார்க்கறான். ஐயா வந்தாதான் பார்ப்பாரு, ஐயா வராவிட்டால் கத்தர் பார்ப்பாரு. அதுல ஒரு சொன்னாங்க 1 4 அவன் காலம் எல்லாம் ஒண்ணுமே கூட அவன் 12 இருக்கு, விடியவே இல்லை 12 இருக்கு. 12 ராகா 12 முதல் செல்லாதான் வாழ்க்கை வேறு சொல்லிருக்கு. அந்தகார கடியாட்டு, வெறிகள், வேசித்தனங்கள், காமவிகாரம், வாக்குவாதங்கள், பொறாமைகள் உள்ளவராகி நடவாமல் பகலில் நடக்கிறதை போல சீரா. பகல் வாழ்க்கிறது, பகல் வாழ்க்கிறது. அப்போ இரவு வாழ்க்கை இந்த வார்த்தைக்கு மாத்த கரெக்ட். பகலில் வாழ்க்கை சீர் வாழ்க்கை, அப்போ இருளில் வாழ்வு சீரற்ற வாழ்வு. புரியுச்சா? சீரற்ற ஒரு இரவு வாழ்வுகளுக்குள் இருக்க வேண்டாம், சீரான பகலில் சீரானவைகளை. ஆகவேதான் வேதம் சொல்ல இருக்கு. அதற்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார். என்னவனோ இந்த வசனம் சொல்ல இருக்கிற வார்த்தை 14 வசனம், துர்ச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக்கொள். நீ தரித்துக்கொள்ள கிறிஸ்துவின் வேதம் சொல்ல இருக்கிறது. ரட்சணம் தலை சிராவை, விசுவாசம் கேடகத்தை, ஹலோ சத்தியம் கச்சையை, சுவிசேஷன பாதரட்சையை தரித்துக் கொண்டு, தொடுத்துக் கொண்டு, அணிந்து கொண்டு, கட்டி கொண்டு, இதை நாம் செய்ய தவறினால் சீரற்ற தோற்றத்துக்கு கிறிஸ்துவ பிள்ளை என்றால் நல்ல யோசனை. நீ ஒழுங்கான ட்ரெஸ் உள்ளவளா அறவரை ட்ரெஸ்ல ரோட் வருமா? அறவரே ட்ரெஸ்ல நீ ரோட்டு வந்தா புருஷன் என்ன சொல்லுவான்? ராமதாஸ் வருது பைத்தியக்காரர் சொல்லுவாங்க. உங்க வீட்டுக்காரர் அடி பின்னி அடி புருஷ அறகுறை ட்ரெஸ் பண்ண மனைவி சொல்ல, ஐயா வாங்க அசிங்கமா வாங்க ட்ரெஸ் காலரை ஒட்டி தூக்கிட்டு இருக்கு, மடிச்சு விடுங்க. என்னது அவருக்கு மாவுமானம் இல்லை, இவனுக்கு மானம். என்ன கூட்டுக்கார பைத்தியம் மாதிரி போற, இவனுக்கு மானம் கப்பல். நான் நினைச்சது பாருங்க, ஒருவருடைய பாதிப்பு இன்னொரு ஒருவருடைய அமைதியா இருக்கு, ஒருவருடைய குறைச்சல் இன்னொருவரை. அப்ப நீ எவ்வளவு கேவலம் வந்த கர்த்தர் பாதிப்பார்ல. அவர் தான் கிரயத்து கழுவப்பட்டார், அவர் தான் ரத்தத்தை சிந்தி மீட்டார், அவர் தான் சொந்த ஜனமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவருடைய பிள்ளை நீ எந்த இடத்தில் அலங்கோலப்பட்டால் அவர் அவமானப்படுவார், அவர் அவமானப்படுத்தாது. ஆகவே நீ அவமானப்படுத்த கூடாது. அவர் உனக்கு கொடுத்திருக்கிற சீராக்களை, எபேசியர் 6 சொல்லப்பட்ட அந்த யுத்தத்தின் ஆயுதங்களை தரித்துக்கொள், கிறிஸ்துவை தரித்துக்கொள். இந்த மகிமையின் வாழ்வுக்குள் இருக்கும் என்றால் எந்த காலத்திலும் தோற்பதில்லை. கர்த்தருக்கு ஜெயமான வாழ்வை கற்றுக் கொடுத்தவர். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தான் நீ அவரை தரித்துக் கொள், அவர் வார்த்தையை தரித்துக் கொள்ளும், அவர் உனக்கு கொடுத்தவளை நாம் தரித்துக் கொள்ளும். எஸ்தர் அப்படி தரித்துக் கொண்டதினால் தான் ராஜாவின் பார்வையில் அவர் விழுந்தார், ராஜாவின் கரவல் அசைந்தது, ராஜாவின் செங்கோல் நீட்டினார், அவர் சிங்காசனத்தில் அமர்ந்தார். நீ அவரால் அந்த இடத்தை சொந்தமாக்க இருந்தால் அவைகளை தரித்துக் கொள். உனக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை தரித்துக் கொள்வாய் என்றால் உன் இடத்தை இழப்பதில்லை, உன் இடத்தை நீயே பெற்றுக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த பூமியை ஆசீர்வாதம் மாற்றுவார், மகிமையின் பொருளாய் மாற்றுவார். கர்த்தர் சும்மா அடுத்த பகுதியை நாம் பார்ப்போம். கர்த்தரோட உயர்த்தி காணப்படும் கண்களை மூடி ஆண்டவரே ஒரு மகிமையுள்ள வாழ்வுக்கு சொந்தக்காரை மாறுவதற்கு எழுப்பு கொடுக்கிறார். இந்த மகிமையான கிருபைகளுக்காய் ஆவியான சமூகத்திலே மேன்மையான காரியங்களை நாங்கள் செய்வதற்கு அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிமையா, ஆசீர்வதிமையா. இந்த வார்த்தைக்கு நான் வாழவும், இந்த வசனத்தை கீழ்ப்படியவும், அற்புதமான திட்டங்களுக்கு அர்ப்பணிக்கும். எங்கள் எண்ணங்களில் சிதைக்கப்படாதபடி, எங்கள் வாழ்க்கையில் தெளிவற்ற வாழ்வினால் நாங்கள் கரைபடாதபடி ஆவிக்குரிய தெளிவுள்ளவர்களாய் வாழ்வதற்கு ஆவியானவர் பலத்தார். கடைசி காலத்தில் எண்ணத்தினால் கெட்டுப் போன நேபுகாத்நேச்சரை சிறை பார்த்தோம். ஓமையில் சொல்லப்பட்ட ஐஸ்வரனை சிந்தித்தோம் ஐயா. ஆண்டவர் அனனியா சப்பீரா நினைச்சோம். எண்ணத்தினால் ஆண்டவரே தன் மகிமையெல்லாம் இழந்து கோபத்துக்குரியவளாய் மாறினார்கள் ஐயா. நாங்கள் அப்படிப்பட்டவளை மாறக்கூடாது. ஒரு தெளிவுள்ள ஒரு வாழ்வு சொந்தக்காரை மாற எழுப்புகிற இந்த வயதில் கதவுமா. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே.
எங்கள் வாழ்க்கையில் மிக தெளிவுள்ளவளாய் நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் எங்களை போதித்த போதனைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவளாய் இருக்கத்தக்கதாய் எண்ணத்தினால் நாங்கள் கெட்டு போகாதபடி, பாவம் ஆளாதபடி, பரிசுத்தம் குலையாதபடி, தெய்வ கோபத்துக்கு ஆளாகாதபடி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எண்ணத்தில் தெளிவுள்ளவளாய் இருந்து எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய். எங்கள் வாழ்க்கையில் தெளிவுள்ளவளாய் இருக்குவது காலத்தை அறிந்தவளாய் நடக்கவும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்யவும் தன் தன் பாண்டங்களை பரிசுத்தத்தோடும் கனத்தோடும் ஆண்டு கொள்ளும்படியாய் அறிந்திருக்கத்தக்கதாய் எப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறோம். அந்த வார்த்தைகளை நடக்க எங்களுக்கு பலன் தாரும். உயர்ந்த கிருபைகளை ஆளட்டும் ஐயா. சமூகம் இருக்கணும். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் வருகை காயத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யும். உன்னதமான நன்மைகள் பெருகட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.